ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டிஎன்பிசிலேருந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி என்னைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 27/4/2024 தான் என்னென்னா லாஸ்ட் டேட்டு. கரெக்ஷன் விண்டோ என்னைக்கு ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2/5/2024லேருந்து 4/5/2024 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷனில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டேட் என்னைக்குன்னா 13/7/2024 ஃபார்னூன் தான் உங்களுக்கு என்னென்னா 9:30 AM - 12:30 PM வரைக்கும் என்ன இருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட் வரும்போது தான் மெயின் எக்ஸாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஓடிஆர் வச்சுருந்தீங்க, அந்த ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலமாகவும் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓடிஆர் மூலமாக என்ன பண்ணணும், ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பற்றி பார்க்கலாம். டெப்டி கலெக்டர் 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெப்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் என்னென்னா 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு வேகன்சியும், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸில் ஒரு வேகன்சி, மொத்தமாக 90 வேகன்சிஸ் ஃபுல்லாகவே. இதில் எல்லாரும் எதை லைக் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் தான் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே லைக் பண்ணுற ஒரு ஜாபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஎஸ்பி. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே குரூப் 1 லெவலில் ஒரு ட்ரீம் இருக்கும் அப்படின்னா அது டெப்டி கலெக்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பற்றி பார்க்கலாம். அந்த ஏஜ் லிமிட்டு எந்த டேட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 அடிப்படையில் தான் அந்த வயதை என்ன பண்ணுவாங்க, கணக்கிடுவாங்க. இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க அந்த 7 போஸ்ட்டுக்குமே மினிமம் ஏஜ் 21லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் 34 தான். எக்ஸப்ஷன் ஒரே ஒரு போஸ்ட்டு, அது என்னென்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸில் எனி டிகிரியாக இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் 34 தான். அதுவே பிஎல் படிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோனா 35. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா குரூப் 1 லெவலுக்கு அப்ளை பண்ணணும்னா அவங்க என்ன டிகிரி வந்தாலும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட போதும், குரூப் 1 எக்ஸாம் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி கேட்டகரி 1க்கும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்க்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாமினேஷன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பார்த்தோன்னா சிங்கிள் பேப்பர் தான் நம்ம எழுத போகிறோம். இல்லை ஜிகே 175 கொஷின்ஸும், அதில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதாவது மேக்ஸ் என்னென்னா 25 கொஷின்ஸ், மொத்தம் 200 கொஷின்ஸ் இருக்கும். 1.5 மார்க்ஸ் ஈச் கொஷினுக்கு. மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 300. டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் குவாலிஃபைங் மார்க்ஸ், அதாவது தகுதிக்கான மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்ட் பிசிஎம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸு. அதர்ஸ், அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸ் கம்பல்சரி எடுத்துருக்கணும். எல்லாமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான். மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 4 பேப்பர் இருக்கும். ஃபஸ்ட் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதில் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு இருக்கும். அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 40 தான். செகண்ட் பேப்பர், அடுத்து இருக்க 3 பேப்பருமே என்னென்னா ஜிகே தான். அதில் மேக்ஸிமம் மார்க் 250. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு. டோட்டலாக 850 மார்க்ஸுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகே, உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் ரிலேட்டடாக அதோட சிலபஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.